சிறியதொரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு தான் இணைந்திருக்கிறோம். இன்றும் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு கலையை பற்றி நாங்கள் பேச போகிறோம். குறிப்பாக தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் பல்வேறுபட்ட விடயங்களை, இந்த நடைமுறைக்கு தேவையான விடயங்கள், சிலவற்றை நாங்கள் மறந்த விடயங்கள், எங்களுடைய சமயம் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், மொழி சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், எங்களுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது எத்தனை பெருமைகளை சேர்த்து வைத்திருந்த ஒரு வரலாற்றில் நிகழ்காலத்தில் இவைகள் மறைக்கடிக்கப்பட்டு விட்டதா அல்லது நாங்கள் மறந்து விட்டோமா, எதிர்காலத்திலாவது அதை தக்க வைப்பதற்கு நிகழ்காலத்தில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு அதிதிகள் அவர்களுடைய ஏக்கங்கள், அவர்களுடைய கவலைகள், அதே நேரத்தில் நிகழ்கால நிதர்சனங்கள் என்கின்ற ரீதியில் பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசி வருகிறோம். அந்த வகையில் தான் இன்றும் கூட மிக முக்கியமான ஒரு அதிதியை தான் அழைத்து வந்திருக்கிறோம். மிக முக்கியமான கலைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்ற இந்த வில்லிசை தொடர்பாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன இருக்கிறது, அதனுடைய வரலாறு எமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது, கலைகளில் மிக முக்கியமான ஒரு கலையாக பார்க்கப்படுகின்ற இந்த வில்லுப்பாட்டு தொடர்பாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்களை இன்னும் விவரமாகவும் விரிவாகவும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகை தந்திருக்கிறார் யாழ் வைத்தீஸ்வரா கல்லூரியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் நாகராஜா மதியழகன் அவர்கள். அவரை வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே செய்யலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். பல்வேறுபட்ட விடயங்கள் பேச வேண்டும். நீங்கள் ஒரு உடற்கல்வி ஆசிரியர், எப்படி உங்களுக்கு கலைத்துறையில் ஆர்வம் ஏற்பட்டது? நான் ஆரம்ப காலத்திலே இருந்து இந்த கலையோடு படிக்கிற காலத்திலே தொடர்பு இருந்தது. சிறு வயதிலே இருந்து இதிலே ஆர்வம் கொண்டவனாக காணப்பட்டேன். என்னுடைய சகோதரன், இரண்டாவது சகோதரன் வில்லிசை துறையிலே கொஞ்சம் ஈடுபாடு கொண்டவராக இருந்தவர். அப்போ அந்த காலங்களில் நான் நினைக்கிறேன் ஒரு 8 வயசு 9 வயசு காலங்களிலே எனக்கு இதிலே ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த வேளைகளிலே என்னுடைய வீட்டு சுற்றாடல்லே அந்த வில்லிசை சார்பான ஒத்திகைகள் நடாத்துவார் அண்ணர். அப்போ அதை பார்த்து கேட்டு ரசித்து கொண்டு வர்ற காலங்களிலே பாடசாலைக்குள்ளே தமிழ்த்தின போட்டிக்காக என்னை தெரிவு செய்தார்கள் வில்லிசைக்கு. அந்த தமிழ்த்தின போட்டியிலே வில்லிசை செய்ததன் பிற்பாடு அதிலே ஆர்வம் கூடுதலாக வர தொடங்கியது. அதை தொடர்ந்து நான் வில்லிசை துறையோடு இணையக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. பாடசாலையிலே நான் நினைக்கின்றேன் 3-4 தடவைகள் தமிழ்த்தின போட்டியிலே இந்த வில்லிசையை நான் நிகழ்த்தி இருக்கின்றேன். கிளிநொச்சி பல்கலைக்கழகத்திலும் ஒரு பகுதி நேர விரிவுரையாளராக நீங்கள் இருக்கிறீர்கள். பல்வேறு சிரமங்கள் இருக்கும், இருந்தாலும் கலைத்துறையில் இருந்த ஆர்வத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது. வடக்கு பகுதிகளை பொறுத்தவரையில் இந்த கலைத்துறையினுடைய ஈடுபாடு எப்படி இருக்கிறது? என்னை பொறுத்தவரையிலே நான் பாடசாலை காலங்களிலே செய்து அதன் பிற்பாடு பல்கலைக்கழகத்திலே கல்வி பயில்கின்ற போதும் இந்த வில்லிசை துறை கிராமங்களிலே செய்திருக்கின்றேன். அதை தொடர்ந்து என்னுடைய KN கணபதி பிள்ளை சின்னமணியா என்று அழைக்கப்படுவர் புகழ்பூத்த கலைஞர், ஒரு மாபெரும் வில்லிசை கலைஞர். அவர் இப்போது அமரத்துவம் அடைந்து விட்டார். அவரோடு நான் 1995 கால பகுதியிலே அந்த வில்லிசை துறையிலே இணைந்து கொண்டேன். நான் அந்த 95 இருந்து 2013 வரை 18 வருடங்கள் அவரோடு அந்த வில்லிசை துறையிலே நான் நினைக்கின்றேன். அந்த KN கணபதி பிள்ளை சின்னமணி ஐயா அவர்கள் போகாத கோயில் இல்லை என்று சொல்லலாம். இலங்கையிலே எல்லா கோயிலுக்கும் அந்த காலம் ஒரு வில்லிசைக்கு ஒரு இடம், பொற்காலம். உண்மையாக ஒரு தவில் கச்சேரி நடந்தால் அடுத்தது வில்லிசை, அதை தொடர்ந்து இசை கச்சேரிகள் நடக்கும். இல்லை என்று சொன்னா மியூசிக்கல் ப்ரோக்ராம். கண்டிப்பாக எந்த ஒரு இசை விழாக்கள் இடம்பெற்றாலும் கூட அதில் மிக முக்கியமாக இடம்பெறுகின்ற ஒரு இதாக இந்த வில்லிசை காணப்பட்டது. நிகழ்காலத்தில் அதனுடைய நிலை எப்படி இருக்கிறது? உண்மையிலே வில்லிசை கலை எங்களுடைய கொஞ்சம் தூர சென்று கொண்டு இருக்குன்னு தான் சொல்லணும். என்னென்னு சொன்னால் எங்களுடைய இந்த மீடியாக்கள் வந்ததன் பிற்பாடு ஆலயங்களிலே மக்கள் ஒன்று கூடுகிறதுக்கான தன்மைகள் குறைந்து கொண்டு வருகின்றன. இரவு பொழுதுன்னு சொன்னால் முந்தைய காலத்திலே 6 மணிக்கு ஆலயத்துக்கு வந்தார்களாக இருந்தால் விடிய விடிய ப்ரோக்ராம் நடக்கும். அது நாடகமாக இருக்கலாம், வில்லுப்பாட்டாக இருக்கலாம், தவில் கச்சேரியாக இருக்கலாம், வேற கலைத்துவங்களும் இருக்கு. இப்போது அதுகள் எல்லாம் குறைந்து கொண்டு போகின்றன. ஆனால் கிராமப்புறங்களிலே இன்றும் அதை முறையாக பின்பற்றி கொண்டு வருகின்ற கிராமங்கள் இருக்கின்றன. உதாரணமாக பார்க்கலாம், நெடியகாடு பிள்ளையார். அந்த நெடியகாடு பிள்ளையாரிலே எனக்கு இந்த வருடம் கொடியேற்றத்திலே இருந்து பூங்காவனம் வரையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கதை செய்ய தந்தார்கள். அப்போ அவர்கள் அந்த ட்ரெடிஷனை மாற்றாமல் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படியான சில குறிப்பிடத்தக்க ஆலயங்களும் இருக்கின்றன. ஆனால் முந்தைய காலம் போலே தொடர்ச்சியாக வில்லுப்பாட்டு நடப்பது என்பது அரிதாகவே காணப்படுகிறது. நீங்கள் அதற்கு பிரதான ஒரு காரணமாக ஊடகங்களினுடைய வருகையை கூப்பிட்டீர்கள். அதற்கு அடுத்ததாக உண்மையிலேயே இப்பொழுது ஊடகங்களை அல்லாமல் வேறு என்ன காரணம் இருக்கலாம் இந்த வில்லிசை என்பது ஒரு குறைவடைகின்ற ஒரு நிலையை அடைந்ததற்கு? ஆலயங்களுக்கு மக்கள் வருவார்களாக இருந்தால் அந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டு போறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். குறிப்பிட்ட சில விசேடமான ஆலயங்களை ஒன்று கூடுகிறார்கள்.
அதிலே வந்து கலைத்துவங்கள் கூட தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் குறைவாக இருக்கு. எங்கள் மக்கள் மத்தியிலே இந்த எங்களுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரங்கள் கொஞ்சம் பின்தள்ளி கொண்டு போகின்றது என்று தான் நான் குறிப்பிடலாம். குறிப்பாக வில்லுப்பாட்டு என்ற உடனே இந்த நாட்டார் பாடல்களை மையமாக வைத்து, கிராமிய பாடல்களை மையமாக வைத்து, அல்லது இறைவனுடைய சித்தாந்தங்களை மையமாக வைத்து பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கியதாக அழகாக ஒரு பாடலோடு சேர்ந்து ஒரு கதையை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் அது அமைக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய வில்லுப்பாட்டு உங்களுக்கு என்று ஒரு குழு இருக்கிறதா? எப்படி இதை நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறீர்கள்? எங்களுக்கு என்று ஒரு குழு இருக்கின்றது, கலைவாணர் வில்லிசை குழு என்று சொல்லி. நான் KN கணோதி பிள்ளை சின்னமணி ஐயாவோடு பயணித்த அந்த காலத்திலே 2013ஆம் ஆண்டு அவர் அச்சுவேலியைச் சேர்ந்தவர். உளவிக்குளம் ஆலயத்திலே 7ஆம் மாதம் 12ஆம் தேதி என்னுடைய அரங்கேற்றத்தை அவர் முன்னிலையிலே செய்து வைத்தார். அந்த குழுவோடு நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போ 10 வருடங்கள் கடந்து விட்டன. ஆனால் இந்த வில்லுப்பாட்டு கலையை நாங்கள் பரிபூரணமாக ஒவ்வொரு மக்களுக்கும் நிகழ்த்துவதற்கு தயங்காது செயற்படுத்தி கொண்டு வருகின்றோம். அண்மையிலே தூவானம் திரைப்படத்திலே எங்களுடைய டாக்டர் சிவன் சுதன் ஐயா அவர்கள் எங்களுடைய வில்லுப்பாட்டை ஒரு சின்ன பீஸ் ஒன்று போட்டிருந்தார். அதில் அவர் கேட்கப்பட்ட விடயம் வெண்ணெய் திரண்டிருந்து நெய்க்கு அலைவதே. எல்லா விஷயமும் எங்களோட கையில இருக்கின்றது, அதை நாங்கள் அலைந்து திரிகிறோம். அது 1 மணித்தியால ப்ரோக்ராமாக நான் கொடுத்திருந்தேன். ஆனால் அந்த தூவானத்திலே ஒரு சின்ன ஒரு பிலிம் மட்டும் போட்டிருந்தார். அவர் பண்பாட்டை வளர்க்க வேண்டும் என்ற ஆவலோடு அக்கறையோடு அந்த கலைத்துவத்தை அதிலே போடப்பட்டிருக்கென்று நான் நினைக்கிறேன். அதைத் தொடர்ந்து இந்த பாரம்பரிய நாங்கள் இதிகாச புராண கதைகளைத்தான் தொடர்ந்து செய்து வந்தோம். இப்போது டயபெட்டிஸ் சம்பந்தமானது, பனைமரம் சம்பந்தமானது, கேன்சர் சம்பந்தமான, போன வருடம் எல்லாம் நல்லூர் திருவிழாவிலே நான் புற்றுநோய் சம்பந்தமான ஒரு டைட்டிலே 45 நிமிடங்கள் வில்லிசை செய்து. அப்ப பாரம்பரியத்தை எங்களோட பாரம்பரியத்தை நவீனத்துக்குள்ளேயும் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த இதிகாச புராண கதைகள் மட்டுமல்லாது புதிய கதைகளையும் நான் ஸ்கிரிப்டாக போட்டு அந்த வில்லிசையை நிகழ்த்தி கொண்டு வருகின்றோம். அந்த இயக்கம் அனைத்துமே நீங்கள் தான் செய்வீர்கள்? ஸ்கிரிப்ட் ப்ரிப்பரேஷன்ல இருந்து பாடல் போடுறதுல இருந்து எல்லாமே நான் பார்த்து கொள்வேன். அதற்கு முதல் எனக்கு ஒரு 2 வருடங்கள் காசிய கலைஞர் இருந்தார், விஜயநாதன் என்று சொல்லி. நான் கதையை எழுதி போட்டு அவர் விஜயநாதன் KN கணோதி பிள்ளை சின்னமணி ஐயாவோடு நீண்ட கால பயணத்திலே இருந்தவர். எந்த கதை வருகின்றது, எந்த இடம் என்றால் அதிலே காசியத்தை குறிப்பிட்டுக் கொள்வார். அப்போ அவருடைய அனுபவமும் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அவர் அமரத்துவம் அடைந்து விட்டார். தொடர்ந்து அந்த ஸ்கிரிப்ட் ப்ரிப்பரேஷன், நான் நாடகத்துறை சார்ந்தவன், நாடகத்தை முறையாக கற்றவன், கலாவித்தகர் பட்டம் பெற்றவன். என்னுடைய டிகிரியிலே நாடகம் ஒரு பாடமாக இருக்கின்றது. அதன் காரணமாக அந்த ஸ்கிரிப்டை ப்ரிப்பரேஷன் செய்வது எனக்கு இலகுவானதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த தயார்படுத்தலை மேற்கொள்ளும் பொழுது, வில்லிசை ஒன்றை தயாரிக்கும் பொழுது அது எது சார்ந்ததாகவும் இருக்கலாம். ஆனால் எப்படி ஒரு தயார்படுத்தலை நீங்கள் மேற்கொள்வீர்கள்? நேரம் தொடக்கம் எவ்வாறான ஒரு நேயர்களுக்கும் மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில் பல்வேறுபட்ட உள்ளீடுகளை சேர்த்தால் தான் அந்த வில்லிசை என்பது ஒரு சுவாரஸ்யம் மிக்கதாக இருக்கும். இதற்காக நீங்கள் உங்களை எப்படியெல்லாம் தயார்படுத்துவீர்கள்? உண்மையிலே அந்த பண்பாடு தவறி போகாமல் பாடல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஸ்கிரிப்டிலே அது மிக பிரதானமானது. கூடின பட்சம் 199% நாங்கள் சினிமா பாங்கை அந்த வில்லிசையிலே கொண்டு வருவதை நாங்கள் தவிர்த்து கொள்வோம். ஏனென்றால் தெம்மாங்கு பாடல்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் சில வேளைகளிலே காசிய கலைஞர் அந்த சினிமாவை தொட்டு நகைச்சுவை செய்து கொண்டு போகிற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இந்த ஸ்கிரிப்டை ப்ரிப்பரேஷன் செய்கின்ற போது என்ன கதையை நான் எடுக்க போகின்றேன், எவ்வளவு நேரம் எடுக்க போகின்றேன், என்ன நோக்கத்துக்காக எடுக்க போகின்றேன், அதில் பார்வையாளர்கள் யார் இருக்க போகிறார்கள். சில வேளைகளிலே நான் பல்கலைக்கழக மாணவர்களுக்கா அல்லது பாடசாலை மாணவர்களுக்கா பாமர மக்களுக்கா என்பதை தேர்ந்தெடுத்து அதுக்கேற்ற வகையிலே பாடல்களை அமைத்து எவ்வளவு நேரம் என்றதை தீர்மானித்து அந்த ஸ்கிரிப்டை போட்டு அதில் எல்லா கலைஞர்களையும் கூப்பிட்டு நான் நினைக்கின்றேன் குறைந்தது நாங்கள் 5-6 தடவை ரிஹர்சல் பார்ப்போம், ஒத்திகை பார்த்து அதன் பிற்பாடு தான் எங்களுடைய ஆற்றுகையை நிகழ்த்துவோம். எங்களுடைய ரசிகர்களுக்காக கேட்கிறேன், ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடங்கள் ஒரு இயக்கத்தை எங்களுக்கு காண்பிக்க முடியுமா? ஒரு வில்லிசை எப்படி அரங்கேறும் என்பது. உதாரணமாக ஒரு கதை எடுத்துக்கொள்வோம். கோவலன் மாதவியோடு கடலாடுவதற்காக செல்கின்றான். அதிலே வருகின்ற ஒரு பாடலை நீண்ட காலத்திற்கு பிறகு வந்த கோவலன் கங்கையில் பிறந்து சோழனை மணந்து கடலோடு சங்கமிக்கின்ற காவேரியே என்று சொல்லி அந்த காவேரி ஆற்றை பாடுகின்றான். அப்படி காவேரி ஆற்றை பாடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த மாதவி பார்க்கின்றாள், இங்கே கோவலன் இந்த இடத்திற்கு வந்த வேளையிலே தன்னை மறந்து, தன்னோடு வாழ்வதை மறந்து யாரோ பெண் மீது மையல் கொண்டு விட்டார் என்ற எண்ணத்தோடு அங்கே மாதவி நோக்குகின்றாள்.
கோவலனை பார்த்து அந்த கோவலனோடு ஊடல் கொள்கின்றாள். தன்னுடைய கண்ணும் ஆடவனுடைய கண்ணும் சந்தித்ததாக, அந்த புன்னை மர நிழல்களிலே சந்தித்ததாக மாதவி பேசுகின்றாள். அந்த வேளையிலே கோவலன் பார்க்கின்றாள், மாதவி, உன்னுடைய ஆடற்கலைகளை எல்லா உலகிற்கும் நான் சேர்க்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடைய பொன்பொருள்கள் எல்லாத்தையும் அள்ளி இறைத்தேன். ஆனால் நீ பாதகி மாதவி, உன்னுடைய குலப்புத்தியை காட்டிவிட்டாய். நான் இனி உன்னோடு வாழ மாட்டேன். என்னுடைய பத்தினியாம் கண்ணகியிடம் நான் செல்வேன். அதிலே அவருடைய அந்த சோகத்தை காட்டுகின்றார். மானமெல்லாம் போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா, நான் வாழ்வது தான் ஒரு வாழ்வாம். துஞ்சரம் மீதும் பஞ்சனை மேலும், துஞ்சரம் மீதும் பஞ்சனை மேலும், குலவிய காலமோ காலம் நான், குலவிய காலமோ காலம். வஞ்சகியாளின் வஞ்சனையாலே நடைப்பிணமாய் மெலிந்தேனே நான், நடைப்பிணமாய் மெலிந்தேனே. மாதவி, நீ ஒரு பாதகி, உன்னோடு நான் வாழ மாட்டேன். என்னுடைய பத்தினியாம் கண்ணகியை வரதவிக்க விட்டு வந்தேன் அப்படி என்று சொல்லிட்டு அங்கே கண்ணகியை நோக்கி போகின்றார். அந்த வேளையிலே கண்ணகி ஷணப்பொழுதிலே ஒரு கனவு கண்டார். கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன், கணவர் என்னையடைய கனவு கண்டேன், கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். அவர் தோழியை கூப்பிட்டு, வசந்தமாலை, நான் ஒரு கனவு கண்டேன் அம்மா. விடியற்காலையிலே அதிகாலையிலே நான் நித்திரை கொண்டு சனப்பொழுதிலே கனவு கண்டேன். அம்மா, நீங்கள் கண்ட கனவோ துக்கமான கனவு. உங்கள் துக்கமான கனவு கண்டால் நல்லது நடக்கும் என்பார்கள், நல்ல கனவு கண்டால் துக்கம் நடக்கும் என்பார்கள். நீங்கள் கண்ட கனவோ துக்கமானது, உங்களுக்கு நல்லது நடக்க போகுது என்று சொல்லுகின்ற வேளையிலே அங்கே வருகின்றார் கோவலன். சுவாமி, வாருங்கள் வாருங்கள் அப்படி என்று சொல்லி அந்த கண்ணகி வரவேற்கின்றாள். ஆனால் கோவலன் சொல்லுகின்றார், கண்ணகி, நீ என்னை தொடாதே. ஈடற்ற பத்தினியின் இன்பத்தை கொன்றவன் நான், உன் இதயத்தில் கொந்தளித்த ஆசைகளை கொன்றவன் நான், வாழத் தகுந்தவளை வாழாது விட்டு வைத்து வாழும் பரத்தையினால் பண்புதனை கொன்றவன் நான். என்னை தொடாதே தொடாதே அப்படி என்று கண்ணகி சொல்லுகின்றாள். உண்மையில் கைத்தட்ட வேண்டும், அத்தனை விடயங்கள் இருக்கிறது. எமது மொழிக்கென்றே இருக்கின்ற ஒரு ஆற்றல் தான் இது. இந்த வில்லிசை தொடர்பாக இவர் இப்பொழுது நிகழ்த்தி காட்டிய இந்த ஆச்சரியம் நாங்கள் தொலைக்க கூடாது என்கின்ற ஒரு செய்தியை உங்களுக்கு கூற வேண்டும் என்பதற்காக தான் இப்பொழுது எமது கலையகத்தில் நேரடியாக அதை அவர் எமக்கு இசைத்து காட்டியிருந்தார். குறிப்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் உள்ளடங்கியிருந்தது. இயல், இசை, நாடகம் அனைத்தையுமே உள்ளடக்கிய ஒரு ஆச்சரியமான கலையாகத்தான் இந்த வில்லிசை காணப்படுகிறது. இதற்கு பின்னால் இருப்பவர்கள், இதற்காக உழைக்கின்ற அந்த உழைப்பு, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவம் என நாங்கள் இந்த கலைத்துறையில் எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. அந்த மரியாதையை எப்பொழுது நாங்கள் சரியாக செலுத்த போகிறோம்? காரணம், நிகழ்காலத்தில் ஒரு பரபரப்பான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ரீதியில் எமது தமிழ் மொழிக்கு உரித்தான பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தொலைத்து கொண்டிருக்கிறோம். அவர்களை இங்கு அழைத்து வந்து அவர்களினூடாக அந்தந்த கலைகளுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது. உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கிறது. இவ்வாறானவர்கள் இன்றும் உயிர்ப்போடு இயங்கிக் கொண்டிருப்பதால் தான் எங்களால் இந்த ஊடகங்களினூடாக ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் இந்த கலைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொரு விடயங்களையும் எப்படியாவது எமது மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். காரணம், நிகழ்காலத்தில் தான் இவை ஒரு போட்டி நிறைந்த ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. கடந்த காலங்களில் இதற்கென ஒரு மரபுரிமை காணப்பட்டது, இதற்கென ஒரு சரியான ஒரு செயற்பாடுகள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தன. ஆனால் நிகழ்காலத்தில் தான் இவை சரியாக பின்பற்றப்படாத ஒரு விடயமாக மாறிவிட்டது. அது தொழில்நுட்ப யுகம் என்று நாங்கள் கூறியிருந்தாலும் கூட இன்னுமே இந்த கலைகள் உயிர்ப்புடன் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இப்பொழுதும் கூட உங்களுடைய அந்த இயற்றி நீங்கள் கூறிய ஒவ்வொரு விடயங்களும் எம்மை புல்லறக்க வைத்திருந்தது. குறிப்பாக
பல்வேறு துறைகள் இருக்கிறது. கலைத்துறை என்று பார்க்கும் பொழுதும் கூட நான் முன்னர் கூறியது போல நாடகமாக இருக்கலாம், கூத்தாக இருக்கலாம், பல்வேறுபட்ட விடயங்கள் இருந்தும் ஏன் நீங்கள் வில்லிசையை தெரிவு செய்தீர்கள்? நான் நாடகத்துறையிலே நாடகங்கள் செய்திருந்தாலும் கூட எனக்கு நான் 18 வருடங்கள் என்னுடைய வில்லிசை கலைஞர் KN கணபதி பிள்ளை சின்னமணியாவோடு பயணித்திருக்கின்றேன். 2004 சுவிட்சர்லாந்துக்கு சென்றிருந்தோம். பல நகரங்களிலே அந்த வில்லிசையை நிகழ்த்தியிருந்தோம். அவர் அதை விட சிங்கப்பூர், மலேசியான்னு சொல்லி பல இடங்களுக்கு சென்றிருந்தார். எனக்கு என்னுடைய குடும்ப சூழல், நான் கற்று வந்த பாதை, இவை என்னுடைய வில்லிசை துறையை விடுவதாக இல்லை. உண்மையிலே என்னுடைய அப்பாயின்மெண்ட் பிசிக்கல் எடியூகேஷன். ஆனால் அதை வச்சுக்கொண்டும் விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் நான் கலைத்துறையோடு அதிக ஈடுபாடு கொண்டவனாக காணப்படுகின்றேன். அது என்னன்னு சொன்னால் அந்த வில்லிசை துறையில இருக்கின்ற பற்று. உண்மைதான். ஒரு பக்கம் உடற்கல்வி ஆசிரியர், இன்னும் ஒரு பக்கம் விரிவுரையாளர், மிக முக்கியமாக இந்த கலைத்துறையில் அதிகப்படியான ஒரு ஈடுபாடு. இவைகளை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீர்கள்? உண்மையிலே சுமையான விடயங்கள்லாம். ஆனால் எல்லாத்தையும் நான் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி எது எப்பப்ப செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை முன்கூட்டியே தீர்மானித்து அதற்கேற்ற வகையிலே ஒழுங்குபடுத்தி இதை தொடர்ந்து பயணிப்பதற்கான சில செயற்பாடுகளையும் நான் புடை போட்டு செயற்படுத்தி கொண்டு வருகின்றேன். குறிப்பாக இந்தியாவை எடுத்துக்கொண்டோமானால் இன்னுமே கிராமப்புறங்களில் பல பகுதிகளில் வில்லுப்பாட்டு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கலையாக இருக்கிறது. இலங்கை சற்று வித்தியாசமானது. நீங்கள் கூறியது போல கிராமப்புறங்களில் மட்டுமே இப்பொழுது அதிகமாக இசைக்கப்படுகின்ற ஒரு இசையாக இந்த வில்லு இசை மாறி இருக்கிறது. அதை நகர்ப்புறத்திற்கு கொண்டு வருவதற்கு இந்த நவீன காலத்தில் எப்படியான செயற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள்? நகர்ப்புறத்துக்கு கொண்டு வந்து இருக்கின்றோம். இப்ப உதாரணமாக நான் சொன்னேன், நீரிழிவு சம்பந்தமாக கிண்டிலேடிஸிலே நாங்கள் நிகழ்த்தினோம். அதிலே இருந்த அதிகமான ஆட்கள் டாக்டர்ஸ் இருந்தார்கள். அதை பின்பற்றி அவர்கள் சொன்னார்கள், உண்மையா நல்ல விஷயங்கள், இப்படியான விஷயங்கள் இந்த பாமர மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த நவீன உலகத்திலே நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை செய்தி சொல்லுவதற்கு இலகுவான ஒரு கலை வடிவம் இந்த வில்லுப்பாட்டு. அது எப்படி அதை இயக்குவீர்கள் என்று ஒரு நிமிடமாவது நமக்கு ஒரு வைத்துக் கொள்ளும். ஒரு சுகாதாரம் சார்ந்த ஒரு விடயங்களுக்கான ஒரு விழிப்புணர்வை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அந்த எழுத்துக்கள் எப்படி இருக்கும்? எதை மையமாக வைத்து அவைகளை சேர்ப்பீர்கள்? அந்த சுகாதாரத்தை பொறுத்தவரையிலே எனக்கு இங்கே கை கொடுப்பது, நான் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் என்ற வகையில உதாரணமாக அவர்களுடைய வெயிட் ஹைட்டை வச்சுக்கொண்டு சொல்லலாம். உணவு பழக்க வழக்கம், உண்மையிலேயே எங்களுடைய பாரம்பரிய உணவுகள் எல்லாத்தையும் நாங்க விட்டுட்டோம். அந்த காலங்களில் நாங்க பார்க்கலாம், குரக்கன் புட்டா இருக்கலாம், ஒடியல் மாவா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் வரவரிசையா இன்றைக்கெல்லாம் நிறைவான உணவுகள். இன்றைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் உணவுக்குள்ள போயிட்டோம். அப்ப அதால எங்களுக்கு தரக்கூடிய நோய் என்ன, தொற்றா நோய் எப்படி வருகின்றது, எவ்வகையான நோய்கள் தொற்றா நோய்கள், அந்த தொற்றா நோய்கள் வருவதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன, இதுல இருந்து நாங்கள் விடுபட்டுக் கொள்வதற்காக என்ன வேலையை செய்ய வேண்டி இருக்கும். உண்மையிலே நாங்கள் கடினமாக, அந்த காலத்திலே எல்லாமே கடின உழைப்பாக இருந்தது. இன்றைக்கு நாங்கள் கடின உழைப்பு குறைந்துட்டது. இலகுவாக நாங்கள் பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் என்று பார்க்கிறோமே தவிர எங்களுடைய உடல் ரீதியான செயற்பாடு உழைப்பு என்பது குறைவடைந்து. ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னா, அந்த காலத்திலே உண்மையிலே நான் வில்லுப்பாட்டிலே சொல்லுவேன் என்று சொன்னால், ஒரு பிள்ளை பிறந்ததிலே இருந்து இறக்கும் வரைக்கும் இந்த இசையோடு வளர்கின்றது. அந்த இசையிலேயே தாலாட்டுக்கு அப்பால அந்த பிள்ளைக்கு அந்த கணக்கு பண்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பாட்டு சொல்றோம். இப்ப உதாரணமா சொல்லிடணும், சால சால சப்பாணி சப்பனங்கொட்டடி சப்பாணி அப்படின்னு சொல்லுவோம். பிறகு அந்த பிள்ளைக்கு கைவி சம்மா, அப்ப எக்ஸசைஸ் கொடுக்குறோம். பேஸ் இந்த கைவி சம்மா, லெஃப்ட் ரைட் பேஸ் அங்கதான் போகுது. அப்ப இதுகள் எல்லாமே சரியான முறையில செய்கின்ற போது எங்களுக்கு தொற்றா நோய்கள்ல இருந்து நாங்கள் நீக்கிக் கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, இந்த தொற்றா நோய்கள் என்று சொல்லிக்க இப்ப புற்றுநோய் நிறைய இருக்கின்றது, பாரிசவாதம் அப்படி இருக்கின்றது, நீரிழிவு இருக்கின்றது. அப்ப இதுகள் எல்லாத்தையும் நாங்க தவிர்த்து கொள்வதற்கு மிக பிரதானமானது ஒன்று பயிற்சி என்று சொல்லுவோம். அடுத்தது எங்களோட உணவு பழக்க வழக்கம் என்று சொல்லுவோம். எங்களுடைய பண்பாடு சார்ந்த சில உணவுகள் எங்களை நல்ல வழிப்படுத்துறதுக்கான உணவுகள் இருக்கின்றது. ஆனா அவையெல்லாம் எங்களை விட்டு தூர சென்று விட்டது. மற்றது எங்களுடைய உடல் உழைப்பு இல்லாததன் காரணம் என்று சொல்லலாம். இப்ப எல்லாமே மிஷினரியா போயிடுச்சு. நாங்க முந்தி பால் பொழிவோம் கையால, இப்ப நாங்க கிரைண்டர்ல அடிப்போம். அப்ப முழுமையாக அங்க பால் பொழிகின்ற போது எங்களுக்கு அங்கே ஃபேட் குறைவாக இருக்கும். நாங்கள் கையால பொழிகின்ற போது, இப்ப பிளண்டர்ல அடிக்கின்ற போது அதிகமான ஃபேட் வர்றதுக்கான சந்தர்ப்பம் எல்லாம் இருக்குங்க. ஆகவே இவை இந்த தொற்றா நோய்கள் அல்ல சுகாதாரம் சம்பந்தமான ஸ்கிரிப்டை போடுகின்ற போது இவ்வாறான விஷயங்களை உள்ளடக்கும். கைத்தொழில் புரட்சியிலிருந்து தொழில்நுட்ப புரட்சியினுடைய மாற்றம், அது நிகழ்காலத்தில் ஏற்படுத்திய, குறிப்பாக இந்த கலைத்துறைகளில் ஏற்படுத்திய மாற்றம் என்பதையெல்லாம் தாண்டி எமது உடலிலே ஏற்படுத்திய மாற்றங்கள் தொடர்பாக அனைத்து விடயங்களையுமே உள்ளடக்கியதாக தான் இந்த வில்லுப்பாட்டு வில்லிசை என்பது மாறி இருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் ஒரு வில்லுப்பாட்டை கேட்கும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கியதாக, அதிலே பல கருத்துக்கள் உள்ள இருக்கும்.
ஒரு சில விடயங்களை மறைமுகமாக சூசகமாகவும் கூறுவீர்கள். சில நேரங்களில் அரசியலும் கூட இருக்கும். அவ்வாறு ஏதாவது இயக்கி இருக்கிறீர்களா? உதாரணமாக நாங்கள் இந்த வெண்ணெய் திரண்டு அந்நியரின் நாட்டாமா ஆளுநராய் ஆகிறது எங்கள் ஆட்டுக்கல்லு அம்மி எல்லாம் அடிவளவில் இருக்கிறது அப்படின்னு சொன்ன என்ன சொன்னா எங்களோட எல்லாமே இங்க எங்களோட பழைய பொருட்கள் எல்லாம் வந்து தேடுகாரற்ற நிலைக்கு போய்விட்டது. அப்ப அதே மாதிரி நாங்கள் போகின்ற போது எங்களுடைய பாரம்பரிய உணவிலே வந்து இந்த பனை மரத்திலே இருந்து எடுக்கப்படுகின்ற பனம்பழம் இருக்கிறது. ஆனால் எங்கேயும் நாங்கள் அந்த பனம்பழத்தை கொண்டு போவதில்லை. ஆனால் நாங்கள் இங்கு எதை கொண்டு போறோம்டா பல வகையண்டா ஆப்பிள் அல்லது ஒரேஞ்ச். ஆனா பனம்பழத்தை நாங்க கொண்டு போனா பின்னுக்கு என்ன சொல்லுவார்கள்? ஆனா அது பூரணமான ஒரு உணவு, நிறைவு தரக்கூடிய உணவு. ஆனா அது நாங்கள் அதை செய்கிறேன். நான் இதே ஒரு இடத்திலே சொல்லியிருந்தேன், இந்த பனைமரம் அமெரிக்காவில் பிறந்திருந்தால் அது இந்த விதம் வேறு, எங்களுடைய நாட்டிலே பிறந்தபடினாலே அதை நாங்கள் முக்கியத்துவப்படுத்துகிறேன். நிச்சயமாக நீங்கள் கூறியது உண்மைதான். ஒரு ஆய்விலும் கூட கூறியிருந்தார்கள் இவ்வாறான ஒரு விடயத்தை. வாழைப்பழம் என்பது அமெரிக்கா தன்னுடைய தேவைக்காக கண்டுபிடித்த பொழுது இந்த கெவன்டீஸ் என்கின்ற இந்த வாழைப்பழத்தை அவர்கள் மிக தந்திரமாக சந்தைப்படுத்தலில் மிக முக்கியமான ஒரு விடயமாக மாற்றியிருந்தார்கள். அதனால்தான் கிட்டத்தட்ட 50-60 வருடங்களாக வாழைப்பழம் என்பது பழத்திலே முதன்மையான ஒரு பழமாக மாறி உலகம் முழுவதுமே விற்பனையில் அதிகப்படியான ஒரு சாதனையை படைக்கும் அளவுக்கு இந்த வாழைப்பழம் என்பது மாறி இருந்தது. நீங்கள் கூறியது உண்மைதான். கிடைப்பவர்கள் கையில் கிடைத்தால் அதை அவர்கள் சரியாக சந்தைப்படுத்துவார்கள் என்று. இப்பொழுது எழுகின்ற ஒரு கேள்வி, உங்களுடைய இந்த வில் இசையில் குறிப்பாக இருக்கின்ற அந்த உபகரணம் தொடர்பாக பேச வேண்டும். அந்த கருவி தொடர்பாக எங்களுக்கு ஏதேனும் கூறுங்களேன். வில்லிசை வந்து பிறந்தது வந்து அது ஒரு கொலைக்கருவியில இருந்து கலைக்கருவியாக பிறந்தன்னு சொல்லித்தான் எழுதியிருக்கிறார்கள். இதிலே நாங்கள் என்னென்னு சொன்னால் எங்களுடைய அந்த வேட்டையாடியவர்கள் தங்களுடைய களைப்பை போக்குவதற்காக அந்த வில்லை எடுத்து இசை பயின்றதாக வரலாறு சொல்லுகின்றது. அதைத் தொடர்ந்து வில்லுக்கு அளவு பிரமாணம் இருக்கின்றது, விற்கோலுக்கு அளவு பிரமாணம் இருக்கின்றது, கடம், அதில் வருகின்ற கருவிகளை பார்க்கலாம். வில், விற்கோல், கடமாக இருக்கலாம், அதே நேரம் உடுக்கு ஆக இருக்கலாம், மிருதங்கம் அல்லது தபேலா, டோல்கி பயன்படுத்துகின்றோம். இந்த வில் எல்லாம் வந்து அண்ணளவாக 3 மீட்டர் 9 அடி கொண்டதாக இருக்கும் என்ற அளவு பிரமாணங்கள் இருக்கின்றன. அந்த அளவு பிரமாணங்களுக்கு ஏற்ற வகையிலே அந்த ஸ்கிரிப்டை போடுகின்ற போதும் நாங்கள் முதல் அவையடக்கம் என்ன சொல்ல போறோம், அவை கடங்கிறதுக்கு என்ன சொல்ல போறோம், குறுவடி நிலை என்ன பாட போகின்றோம், கதைப்பொருள் என்ன சொல்ல போகின்றோம், மங்களம் எப்படி பாட போகின்றோம் என்ற ஒரு வரன்முறை இருக்கின்றது. அந்த கட்டுப்பு கோப்புகளே தான் நாங்கள் இந்த ஸ்கிரிப்டை படைத்துக் கொண்டிருக்கிறோம். வில்லிசை எப்படி தாக்கம் செலுத்துகிறது, நிகழ்காலத்தில் அதனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை பல்வேறுபட்ட விடயங்களோடு எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மதியழகன் ஐயா அவர்கள். இப்பொழுது என்னுடைய ஒரு கேள்வி, வரலாறு தொட்டு நாங்கள் இந்த வில்லிசையை பார்க்கும் பொழுது இதிகாசங்கள், புராணங்கள் அனைத்திலுமே பார்க்கப்பட்ட இயக்கப்பட்ட ஒரு இசையாக இந்த வில்லிசை காணப்படுகிறது. இதனுடைய வரலாற்று கதையை நமக்கு சொல்ல முடியுமா? வில்லிசையை பொறுத்தவரையிலே கோயில்களை மையமாக கொண்டுதான் ஆரம்ப காலங்களில் நடந்தது. இதுல இதிகாச புராண கதைகள் தான் அதிகமாக இருக்கின்றது. உதாரணமாக பெரிய புராணம் என்று எடுத்துக்கொண்டு சொன்னோம் என்றால் திருநீலகண்டருடைய 63 நாயன்மார்கள் 9 தொகையடியார்களை கொண்டது பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்திலே வருகின்ற ஒவ்வொரு நபர்கள் பற்றியும் வில்லிசையிலே செய்த வரலாறுகள் இருக்கின்றன. அருணகிரிநாதராக இருக்கலாம், அல்லது திருநீலகண்ட நாயனாருடையதாக இருக்கலாம், அல்லது பிள்ளைக்கரை சமைத்த பெரியாருடையதாக இருக்கலாம். இப்படி அந்த வில்லிசைகளை நாங்கள் நிகழ்த்துகின்ற போது அது ஆலயத்திலே அந்த பார்வையாளர்களுக்கு, அதை கேட்கின்றவர்களுக்கு இனிமை கொடுப்பதாகவும் அந்த சமூகத்திற்கு வெவ்வேறுபட்ட செய்திகளை சொல்லுவதாகவும் அமைந்திருந்தது. அதே மாதிரி இந்த புராண கதைகளை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அதே போல இந்த ராமாயணம், மகாபாரதம் போன்ற கதைகளை எடுத்து பார்க்கலாம். இதுகளெல்லாம் ராமாயணம் எல்லாம் தொடர்கதையாக நாங்கள் செய்வோம், 12 நாள் 13 நாள். அல்லது வந்து ராமாயணம் அப்படி என்னுடைய குருநாதர் பல்வேறுபட்ட ஆலயங்களில் செய்த வரலாறுகள் இருக்கின்றன. அப்ப இவையெல்லாம் அந்த மக்களுக்கு பல்வேறுபட்ட வாழ்க்கை முறைகளை சொல்லுவதாக இருந்தது. சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும், கூட்டு குடும்பம் எப்படி இருந்தது. இன்றைக்கெல்லாம் நாங்கள் தனி குடும்பமா போயிட்டோம். இதுகளெல்லாம் கூட்டு குடும்பம் சார்ந்த நிறைய விஷயங்களை சொல்லுகின்றது. தனி குடும்பத்திலே இருந்து கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற முறை இருக்கின்றது. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் கூட்டு குடும்பத்துக்கு போறதுக்கான சந்தர்ப்பமே இல்லை. அப்ப இந்த இதிகாச புராணங்கள் எல்லாம் வந்து மனிதனை வளப்படுத்துவதற்காக, அது சமயம் சார்ந்த அறப்போதனைகளை கூறினாலும் கூட நிறைய சமூகம் சார்ந்த விடயங்களை தொட்டு சென்றது. இது வந்து இலகுவான முறையிலே மக்களுக்கு செல்லக்கூடிய ஒரு கலை வடிவமாக இந்த வில்லுப்பாட்டை அந்த காலத்தில் அமைத்திருக்கின்றார்கள். இன்றும் நாங்கள் நவீன முறை சார்ந்த கதைகளை வில்லுப்பாட்டிலே சொல்லுகின்றோம். ஆனா மக்கள் கூடுகின்ற தொகை வந்து அரிதாகவே காணப்படுகின்றது, குறைவாகவே காணப்படுகின்றது. அதைதான் கேட்க வேண்டும் என்று. நிகழ்காலத்தில் நீங்கள் எதிர்கொள்கின்ற பிரதானமான சவால்கள் என்றால் எதை கூறுவீர்கள்? உண்மையிலே வில்லுப்பாட்டு நடைபெற்று கொண்டு இருக்கும்.
அந்த வில்லுப்பாட்டு எந்த வகையிலே நாங்கள் ஆடியன்ஸை உள்ளுக்கு கொண்டு வரணும்ன்றது மிக பிரதானமானது. இன்றைய நிலையிலே தொடர்ச்சியாக 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் வில்லுப்பாட்டை அவர்கள் இளைஞர்கள் மட்டத்தை நாங்கள் அந்த மேடையோடு ஒன்றிணைத்து வைத்திருப்பது என்பது எங்களுக்கு சவாலாகத்தான் இருக்கின்றது. சில வேளைகளிலே நாங்கள் வில்லுப்பாட்டு செய்து கொண்டிருக்கே எங்களுடைய வில்லுப்பாட்டு போகும், ஆனால் சுவாரஸ்யமான விஷயங்களும் போகும். அதிலே பார்க்கின்ற போது சில வேளைகளிலே எங்களோட வில்லுப்பாட்டுக்கு அப்பாலே அந்த இளைஞர்கள் டெலிபோனோட இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்றது. அப்ப அவையெல்லாம் அதுக்குள்ள கொண்டு வரணும் என்றால் அவர்களை ஏற்ற வகையான சில பகுதிகளை நாங்கள் சொல்ல முடியும். அப்ப அப்படியான ஜோக்குகளை போட்டு அப்படியான கதைகளை தெரிவு செய்கின்ற போதுதான் அவர்களை கொண்டு வந்து இதுக்குள்ளே சேர்த்துக் கொள்ளலாம். அப்படி இருந்தாலும் எங்களுக்கு இப்ப சவாலாக இருக்கின்றது. முந்தி 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் வில்லுப்பாட்டை செய்யலாம். இப்ப 45 நிமிடம் அல்லது ஒரு மணித்தியாலம் செய்வதுதான் கூடுதலாக இருக்கின்றது. என்னன்னு சொன்னால் அந்த ஆலயங்களையும் தொடர்ந்து செய்வதற்கான சந்தர்ப்பம் குறைகின்றது. குறிப்பாக உங்களுக்கு என்று ஒரு குழு இருக்கிறது என்று கூறினீர்கள். அந்த குழுவில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நாங்க 7 பேர் இருக்கிறோம். எதிர்காலத்தில் இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு புதியவர்களுடைய வருகை எதுவும் இருக்கிறதா? அது இருக்கிறது. நான் இப்ப வேற துறை சார்ந்தவர்களுக்கு வில்லுப்பாட்டை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றேன். அதே நேரம் பாடசாலை மட்டங்களிலே நிகழ்த்துவதற்கு பயிற்சி கொண்டிருக்கின்றேன். வேற பாடசாலைகள் என்னோடு தொடர்பு கொண்டு இந்த தமிழ் தின போட்டிக்காக இந்த வில்லிசைக்குரிய ஸ்கிரிப்ட் எழுதி தர சொல்லி கேட்டு அந்த ஸ்கிரிப்டை ப்ரிப்பரேஷன் செய்து அதே நேரம் வில்லிசையை பழக்குகின்ற தன்மை காணப்படுகின்றது. அதே நேரம் இந்த முறை தமிழ் தின போட்டியிலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே என்னுடைய மகன் கற்றுக்கொண்டிருக்கின்றார். கோட்டமட்டத்திலே 1வது இடமும் வலிய மட்டத்திலே 1வது இடமும் வருவதற்கான சந்தர்ப்பம். அங்கே அந்த ஆசிரியர்கள் பழக்கி கொண்டிருக்கிறார்கள். நானும் அவர்களோடு சேர்ந்து பின்புலம் செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். இதைவிட உலகத்திலே வாழ்கின்ற சிலர் என்னோடு தொடர்பு கொண்டு சின்ன ஸ்கிரிப்டை வேண்டி இருக்கின்றார்கள். அந்த ஸ்கிரிப்டை போட்டு நான் இங்கே இருந்து அனுப்பி கொண்டிருக்கிறேன். வாட்ஸ்அப் ஊடாகவோ என்னவோ பாடல்களை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி கொண்டிருக்கிறேன். இன்னத்துக்கு ஸ்கிரிப்டை போட்டுட்டு இப்படி பாடல்களை போட்டால் நல்லவன்னு சொல்லி. உண்மையிலே எங்களுடைய நாட்டிலே இலங்கையிலே பொறுத்தவரையிலே இந்த வில்லிசைத்துறை அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதுக்கு அப்பால் உலகளாவிய ரீதியிலே கலையை வளர்ப்பதற்கு மிகவும் உன்னதத்தோடு செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய துறைகளிலே எங்களுடைய இடங்களிலே கலைகள் கொஞ்சம் அறிவிக்கொண்டு போகின்றது தான் சொல்லலாம். அதை தான் கேட்க நினைத்தேன். நிகழ்காலத்தில் மக்கள் மத்தியில் குறிப்பாக இந்த வில் இசைக்கு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு காணப்படுகிறது? வில்லிசை பாரம்பரிய கலை, சுவாரஸ்யம். இப்ப நாங்கள் சொன்னா இந்தியா வில்லிசைக்கும் இலங்கை வில்லிசைக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்தியா வில்லிசை ஒரே வகையான பாடல்களை போட்டுக்கொள்ளும். ஆனா எங்களுடைய வில்லிசை வித்தியாசமான இயல் இசை, நாடகம் சார்ந்தது. அதுல நடிப்பும் வரும், பாடல் வரும், அதுல அபிநயங்கள், உணர்வுகள் வேற வரும், காசியம் வேற வரும். ஆகவே அந்த எல்லாத்தையும் ஒன்றிணைத்து கொடுக்கின்ற ஒரு கலை வடிவம் என்றபடினால அதை நாங்கள் இலகுவாக மக்கள் மத்தியிலே செலுத்துவது இலகுவாக இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு களம் சமைத்து தருவது எது என்று சொன்னால் ஆலயங்கள்லாம் கூடுதலாக 80% ஆற்றுகைக்கு ஆலயங்கள் தான். மற்றவை தமிழ் தின போட்டிகள் சார்ந்த அல்லது எங்களோட சன சமூகம் நிலையங்கள் சார்ந்த அந்த நிகழ்வுகளிலே நிகழ்த்துவது தான் அது குறைவாக இருக்கின்றது. ஆனதுனாலே எங்களுக்கு இந்த ஆலயங்கள் சார்பான இந்த திருவிழாக்கள், இரவு வேளைகள் குறைக்கப்பட்டு வருகின்ற போது எங்களுடைய வில்லிசை கலை கொஞ்சம் நீண்ட தூரம் போகிறதுக்கான சந்தர்ப்பம் குறைவாக இருக்கிறது. இதற்காக ஏதாவது ஒரு திட்டமிடல் அப்படி எதுவும் நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். சில இடங்களிலே அந்த பண்பாட்டை வளர்க்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அப்படியான ஆலயங்கள் எங்களை தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை என்று சொன்னால் கொடியேற்றம் திருவிழா நடைபெறுகின்ற ஆலயங்களிலே ஒரு நிகழ்ச்சி அல்லது 2 நிகழ்ச்சி எங்களுடைய வில்லிசை போவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் சில ஆலயங்கள் தொடர்ச்சியா, உதாரணமாக நான் சொல்லலாம், எங்கே என்று சொன்னால் கிருஷ்ண ஆலயம், கோப்பாய் கிருஷ்ண ஆலயம் தொடர்ச்சியாக எங்களுடைய வில்லுப்பாட்டு போகுது. அதே மாதிரி எங்க வல்லிவெட்டித்துறை பார்க்கலாம், அங்கே தொடர்ச்சியாக சப்பர திருவிழாக்கு. அப்படி சில ஆலயங்கள் ஒரு ட்ரெடிஷனை வச்சிருக்கணும். ஆனால் எல்லா இடங்களிலும் அப்படி இருப்பது குறைவாக இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் கூறியது போல இந்த ஆலயங்களை தாண்டி வேறு எவ்வாறான இசை நிகழ்வுகளில் அதிகமாக இந்த வில்லிசை என்பது கேட்கக்கூடியதாக இருக்கிறது? தமிழ் மன்றங்கள், கலை விழாக்கள், மற்றது இப்ப ஏஜி டிவிஷனால நிகழ்த்தப்படுகின்ற கலை விழாக்கள், அப்படியானதுகளில் எங்களுடைய பண்பாடுகளை இன்றைக்கு போடணும்ன்றதுக்காக ஒரு ட்ரெடிஷன் நிகழ்ச்சியாக அதை செயற்படுத்துகிறார்கள். அதிலே நீண்ட நேரம் என்பது குறைவு. உதாரணமாக 1/2 மணித்தியாலம் அல்லது 45 நிமிடங்கள்லாம் அதிலே. அப்படியான இடங்களில் எங்களுடைய அந்த சுவாரஸ்யமான விடயங்களை சொல்லுவது என்பது கடினமாகத்தான் இருக்கு. குறிப்பாக பழைய இசைக்கருவிகள், எங்களுடைய பழங்கால இசைக்கருவிகளை மையமாக வைத்துதான் இந்த வில்லிசை என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறதா, நவீன இசைக்கருவிகளையும் உட்படுத்தி இந்த வில்லிசையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஏதாவது?
நாங்கள் எங்களோட பண்பாட்டை சிதைப்பதாக கருதுவார்கள். இப்ப சில விஷயங்களை நாங்கள் சொல்லுகின்ற போது அல்ல அதில் மாற்றங்கள் செய்கின்ற போது அதை சிதைப்பதாக கருதுவார்கள். ஆனால் வில்லிசையை பொறுத்தவரையிலே அந்த பண்பாட்டோடு இருக்கிறது, அது நீண்ட காலம் வாழும் என்று நான் நினைக்கின்றேன். அதற்காக தான் கேட்கிறேன். அதை நீண்ட காலம் வாழ வைப்பதற்கு எவ்வாறான திட்டங்களை நாங்கள் வகுக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் கூறியது போல இந்தியாவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இலங்கையில் இந்த இசைகளை, இந்த கலைகளை வளர்த்தெடுப்பது என்பது நிகழ்காலத்தில் பல்வேறுபட்ட சிரமங்களை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறுபட்ட அதிதிகளோடு நாங்களும் பேசியிருந்தோம். ஒவ்வொரு கலை சார்ந்த விடயங்களையும் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு நிகழ்காலத்தில் பல்வேறுபட்ட சவால்களை எதிர்கொள்கிறார்கள். கடந்த காலம் என்பது அவர்களுக்கென்று ஒரு வரலாற்று நிகழ்வு இருந்தது. அதை சரியாக அவர்கள் நடைமுறைப்படுத்தி அதை கடைபிடித்து வந்தார்கள். ஆனால் நிகழ்கால இளைஞர்கள் தொழில்நுட்ப மயப்படுத்தப்பட்டு விட்டார்கள். அவர்களிடம் இந்த இசையை கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் பல்வேறுபட்ட வித்தியாசமான அணுகுமுறைகளை நாங்கள் கையாள வேண்டும். ஒன்று, நீங்கள் முன்னரே கூறியது போல பல்வேறுபட்ட நகைச்சுவையான விடயங்களை சேர்த்து அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பது. அதை தாண்டி நான் கேட்பது, வில்லிசையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் புதியதொரு திட்டத்தை நீங்கள் வகுக்க வேண்டும். இல்லை என்றால் அடுத்த தசாப்தத்திற்கு, அடுத்த ஒரு சில வருடங்களுக்கு அதனை தக்க வைப்பது என்பது ஒரு பாரிய சவாலாகத்தான் இருக்கும். இதை நாங்கள் பாடசாலையிலே மாணவர் மட்டத்திலே நாங்கள் செயற்படுத்துகின்ற போது அது நீண்ட காலம் வாழக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து அவர்கள் செய்யாட்டிக்கும் அந்த வில்லிசை சார்ந்த ஆற்றல்களை மாணவர்கள் மட்டத்திலே நாங்கள் வளர்ப்போமாக இருந்தால் அவர்கள் அதை தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வகையிலே இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதே நேரம் பாடசாலை மட்டத்திலே நாங்கள் போட்டிகளை நடாத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வருடம் போட்டி நடாத்தினோம். ஆனா அந்த போட்டிகள் எல்லாம் பங்கு பெற்றுகின்ற தன்மைகள் குறைவாகவே இருக்கின்றன. உதாரணமாக யாழ்ப்பாண கூட்டம் என்று எடுத்தோம் என்று சொன்னால் ஒரு 4 வில்லுப்பாட்டு தான் வரும். ஆனால் பாடசாலைகள் கணக்கே இருக்கின்றன. ஆனா அதுக்குரிய முயற்சி செய்கிறதற்கான அந்த ஆற்றல் என்றது உண்மையிலேயே அந்த ஸ்கிரிப்ட் சரியாக போட்டால் தான் அதை நாங்கள் வில்லுப்பாட்டை ஆற்றிய செய்யலாம். உதாரணமாக திருக்குறள்ல இருந்து 2 அடியிலே இருந்து வரும், இல்லையென்றா புறநானூற்றிலே இருந்து வரும். அந்த அந்த விடயத்துக்கு ஏற்ப அந்த ஸ்கிரிப்டை ப்ரிப்பரேஷன் செய்வார்களாக இருந்தால் வேறு ஒரு கலைஞர்களும் பழக்கிட்டு போவார்கள். அந்த ஸ்கிரிப்ட் ப்ரிப்பரேஷன் என்றதுதான் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கின்றது. அப்ப கேட்பார்கள். ஆனால் நான் என்னன்னு சொன்னால் சில பேருக்கு அதை எழுதி கொடுக்கின்றேன். ஆனா ஒரே கூட்டத்தில் இருந்து கொண்டு 4 பாடசாலைகளுக்கு போட்டி நிகழ்ச்சியை நான் அப்படி செய்ய முடியாது. செய்வதனாலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் மாணவர்கள் மத்தியிலே பொதுவாக போட்டிகளை நாங்கள் வைக்கலாம். ஒரு ஸ்கிரிப்டை நாங்கள் உருவாக்குவது எப்படி, அதுக்கு பாடல் எழுதுவது எப்படி, நகைச்சுவை போடுவது எப்படி என்று சொல்லி அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை அதுக்குள்ளால வளப்படுத்துவோமாக இருந்தால் நாங்கள் நீண்ட காலத்துக்கு அதை பயணிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. உங்களுக்கென்று தனியாக அல்லது பொதுவாக ஏதேனும் மன்றங்கள் இருக்கிறதா? இல்லை, வில்லிசைத்துறை கண்டு மன்றம் இல்லை. ஆனால் நான் பல பாடசாலைகளுக்காக நான் அந்த கலைத்துவத்தை உதவி புரிந்து கொண்டு இருக்கின்றேன். அதிகமாக பாடசாலையை பற்றி நீங்கள் பேசியதால் ஒரு விடயத்தை கேட்கிறேன். அண்மையில் கல்வி அமைச்சு கூட ஒரு விடயத்தை வெளியிட்டிருந்தது. இந்த கல்வியில் ஒரு மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று, புதிய புதிய பாடத்திட்டங்களை உள்ளிருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் கூறியிருந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது பாடசாலை மாணவர்களிடையே இந்த ஆர்வத்தை தூண்ட வேண்டுமாக இருந்தால் பரீட்சையில் இதுவுமே ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் இசையை கற்றுக்கொள்கிறோம், ஓவியங்களை கற்றுக்கொள்கிறோம், இதுவுமே பாடத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வில் இசையையும் இந்த பாடத்திட்டத்திற்குள்ளே உள்வாங்குவதற்கான ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் தானே? அப்படி எடுக்க முடியும். ஆனா அந்த கலைத்துறை என்றதுக்குள்ள வில்லிசை வருகின்றது. அதிலே குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சில விடயங்கள்லாம் அந்த வில்லிசை வருகின்றது. ஆனால் இதை தனித்துவமாக படைப்பது என்பது அது கொஞ்சம் கடினமான விடயம் நினைக்கிறேன். அது உண்மையாக மினிஸ்ட்ரி லெவல்ல அதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கும். ஆனால் அப்படி பார்த்தால் எங்களுடைய பண்பாடு சார்ந்த நிறைய கலை வடிவங்களை அப்படி செய்யலாம். ஆனால் அதனால்தான் நான் கேட்கிறேன். குறிப்பாக நாங்கள் அதிகமாக பேசும் பொழுது இவைகள் தொடர்பான நிகழ்கால சவால்கள் என்று பேசும் பொழுது அவைகளை உடனடியாக தடுப்பதற்கும் அல்லது இவ்வாறான கலைகளை அடுத்த கட்டத்திற்கும் கொண்டு செல்வதற்குமாக இருப்பது இந்த மாணவர்களிடையே அதை கொண்டு போய் சேர்ப்பது. அப்பொழுது அதற்கான பல்வேறுபட்ட செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ளலாம். இவ்வாறான ஒரு கோரிக்கையை கல்வி அமைச்சுக்கு முன்வைப்பதற்கான ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் தான். இப்படி பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன கல்வி அமைச்சுக்கு. என்னன்னு சொன்னா எங்களுடைய இசை எங்களுடைய பாரம்பரியம். ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே இந்த கல்வி திட்டங்கள் உண்மையா மேலை நாடுகளிலே பயன்படுத்தப்படுகின்ற அந்த விடயங்களை கொண்டு வந்து இங்கே திணிக்கிறார்கள். அது குறைஞ்சபட்சத்திலே சில வேளை எங்களுக்கு அது ஃபெயிலியரா போனால் திரும்பி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகின்றோம். இப்ப கணிப்பீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய மண்ணுக்கு ஏற்ற கல்வி எது, எங்களுடைய வளங்களை நாங்கள் எப்படி வெளிக்கொணர்வது என்பது பற்றி தீர்மானித்து அதற்கேற்ற வகையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்துவோமா இருந்தால் அது ஆரோக்கியமாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் சொல்லாம எங்களுடைய கல்வியிலே ஒரு இந்தி நாகரிகம் கற்று அவர் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு போகிறாருன்னு சொன்னால் அவருக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் அந்த கல்வித்துறையை கொடுக்க வேண்டி இருக்கும். அண்மையிலே என்னுடைய மன்னார் மாணவன் ஒருத்தர் சொல்லியிருந்தார், சார் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது,
ஆனால் அவர் பிசிக்கல் எஜுகேஷன். நான் இப்போது தென்னங்கன்று விநியோகம் செய்து கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய கல்விக்கும் நான் கற்றதுக்கும் நான் செய்கின்ற தொழிலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அப்ப எங்களுடைய வாழ்க்கை காலங்களில் அப்படியான சில பிரச்சனைகள் இருக்கின்றது. அப்ப அதுகளை நாங்கள் நிவர்த்தி செய்வோமாக இருந்தால் இந்த பண்பாடு சார்ந்த நிறைய விடயங்களை நாங்கள் மக்களுக்கு கொண்டு செல்லலாம். நீண்ட காலத்துக்கு அதை புடம் போட்டு வைத்திருக்கக்கூடியதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இந்த வில்லிசை சார்ந்த ஏதேனும் நூல்கள் வெளிவந்திருக்கிறதா? வில்லிசை சார்ந்த நூல்கள் அரிதாகவே இருக்கின்றது. அண்மையிலே எங்களுடைய ஸ்ரீதரன் ஆசிரியர் ஒருவர் வில்லிசை கலைஞர் ஒரு நூலை வெளியிட்டிருந்தார். அதே போல ஸ்ரீதேவி ஐயா ஒரு நூலை வெளியிட்டிருந்தார். மாணவர்களுக்கான வில்லிசை என்று சொல்லி 3 வில்லிசைகள் உள்ளடங்கிய ஒரு நூலை வெளியிட்டிருந்தார் அண்மையிலே. மற்றும்படி வில்லிசை கலை சார்பான நூல்கள் இலங்கை மண்ணிலே அரிதாகவே இருக்கின்றன. ஆனால் இந்திய மண்ணிலே நிறைய இருக்கின்றன. சுப்பு ஆறுமுகம் அவர்கள் வெளியிட்ட நூல்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்ப நாங்கள் நூல் வெளியிடுவதற்கான முயற்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. ஒரு நூல் ஒன்று எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது. KN கணபதி பிள்ளை சின்னமணி ஐயா சார்பாக அவருக்கு சமர்ப்பணம் செய்வது. நிச்சயமாக என்னுடைய கேள்வியும் அவரை சார்ந்ததாகவே இருக்கிறது. அவர் ஒரு மிகப்பெரிய மகான். இந்த கலைத்துறையில், இசைத்துறையில் பல்வேறுபட்ட விடயங்களை அவர் செயற்படுத்தி இருந்தார். அவருடைய ஒரு சிஷ்யராகவே உங்களையும் எடுத்துக்கொள்வோம். அவரிடமிருந்து கற்ற விடயங்களை எப்படி அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள்? உண்மையிலே நான் அதான் சொன்னேன். பாடசாலை மாணவர்களாக இருக்கலாம், அல்லது வேறு பாடசாலையில இல்லாதவர்களாக இருக்கலாம். உண்மையாக யூனிவர்சிட்டியில செய்ய போகிறார்கள் என்று சொன்னால் என்னிடம் வில்லு கேட்பார்கள், ஆயுதம் கேட்பார்கள், என்ன ஸ்கிரிப்ட் செய்வார். அதே மாதிரி முகாமைத்துவம் சார்பாக பேங்கிலே இருந்து கேட்டார்கள். அதிலே சில வேளைகளே நான் உடன்பட மாட்டேன். எப்படி என்று சொன்னால், நான் ஸ்கிரிப்ட் போட்டு தாரேன், நீங்கள் செய்யுங்கோண்டுகிற போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஸ்கிரிப்ட் போடுறோம், நீங்கள் ஆயுதங்களை தாங்கோ. எப்படி என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால் சினிமா ஸ்டைல். அதுக்கு நான் உடன்பாடு இல்லை. என்னென்று சொன்னால் எங்களுடைய பண்பாடு கட்டாயம் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டும். அதிலே நாங்கள் சினிமா மட்டுகளை போட்டு வில்லுப்பாட்டு செய்யணும். ஆனால் சினிமா மட்டுகளை போட்டால் எங்களுடைய பாரம்பரியம் சிதைவடைந்தோம். உண்மையா தெம்மாங்கு மட்டுகளை அதிகமாக போட்டு செய்கின்ற போது அது இலகுவானதாக இருக்கும். இதனால் தான் அதை நீங்களே கூறினால் நன்றாக இருக்கும் என்பதற்காக தான் இவ்வாறான பல கேள்விகளை உங்களிடம் நான் கேட்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. காரணம், கலையை வளர்க்க வேண்டுமாக இருந்தால், எமது கலாச்சாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எப்படிப்பட்ட யுகத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம், குறிப்பாக தமிழர்களினுடைய மரபு தொடர்பாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய மொழி தொடர்பாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் ஒரு செம்மொழியாக இருக்கின்றது என்றால் அந்த செம்மொழியினுடைய உதாரணத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பற்றி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எமக்கு இருக்கின்ற தனி அடையாளத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் எத்தனை வருடங்கள் ஆனாலும், நிகழ்காலமாக இருந்தாலும் சரி, எதிர்காலமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பயணத்தில் எங்களுடைய மொழியையும் கலையையும் கலாச்சாரத்தையும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான பொறுப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் இவ்வாறான அதிதிகள் அவர்களினூடாக நாங்கள் அவர்களிடம் சில கேள்விகளை கேட்கும் பொழுது நாங்கள் வேண்டுமென்றே கேட்கின்ற ஒரு கேள்விதான், நவீன யுகத்தில் நவீன இசைக்கருவிகளை உங்களிடம் கேட்ட கேள்வியும் கூட அதுதான். அதை உட்புகுத்துவது என்பது பெரிய ஒரு விடயம் அல்ல. அப்பொழுது அந்த கலை தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை எட்டிவிடும். அவ்வாறான பிரச்சனைகள் இருக்கிறது. இதை தாண்டி தான் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் நீங்கள் கூறியது போல மாணவர்களை இலக்கு வைத்துதான் அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். நிகழ்காலத்தில் கிராமப்புறங்களில் இருக்கின்ற மாணவர்களுக்கு இதை கொண்டு செல்வது என்பது இலகுவான ஒரு விடயம். அவர்களுக்கு இலகுவாக அதை புரிய வைக்கலாம். நகர்ப்புறத்தில் இது ஒரு பாரிய சவால் தானே? நகரப்புறத்தை பொறுத்தவரையிலே அது எங்களுக்கு சவாலாகத்தான் இருக்கின்றது. ஆனா அதிலேயும் நகரப்புறத்திலே சார்ந்த மக்கள் சில பேர் இதுல விருப்பமானவர்களாக இருக்கிறார்கள், அதை உடன்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதை பார்க்க வருகின்றார்கள். தொடர்ந்து இப்ப நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேலைப்பாடு கூட நாங்கள் கிராமப்புறங்களிலே சென்று செய்வதற்கு அப்பாலே நகரப்புறங்களிலே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தி தொலைக்காட்சி ஊடாக கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே அது நல்ல விடயம். ஏனென்று சொன்னால் சென்றடைகிறது, அதிகமான பேருக்கு சென்றடைக்கான சந்தர்ப்பம் கூட. இன்றைய காலங்களே நாங்கள் அப்படியான ஒரு நிகழ்வுக்கு தான் நகர வேண்டிய தேவை இருக்கின்றது, நகர்த்தி கொள்ள வேண்டியும் இருக்கின்றது. அப்படி போகின்ற போது நகர்ப்புறங்களில் இருக்கின்றவர்களுக்கான அந்த செய்தியை, அந்த கலையை, அந்த கலை சார்ந்த உணர்வுகளை நாங்கள் கொடுப்பது இலகுவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். உண்மையிலேயே நீங்கள் முன்னர் கூறியது போலதான், அதற்காக தான் இந்த தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கம் என்ற ஒன்றை கொண்டு வந்து அதற்கு நாங்கள் தெரிவு செய்கின்ற அதிதிகள் அனைவருமே வெறுமனே சினிமா துறை சார்ந்த பொழுதுபோக்கு அம்சங்களை சார்ந்த அதிதிகள் அல்ல. இவ்வாறான கலை சார்ந்த விடயங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக இருக்கின்ற பல பேராசிரியர்கள், விரிவுரையாளர்களை, அந்த கலைத்துறையில் தனக்கென தனி அடையாளத்தை பதித்தவர்களை நாங்கள் அழைத்து வந்துதான் உங்களிடம் ஒரு கோரிக்கையாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். சில கலைகள் அழிந்து கொண்டிருக்கிறது, சில விடயங்களை நாங்கள் மறந்து கொண்டிருக்கிறோம், இவைகளை மீட்டி பார்க்க வேண்டும். எங்களை நாங்கள் ஆசுவாசப்படுத்தி ஒரு சுய ஒழுக்கத்திற்குள்ளே ஒரு விடயத்தை நாங்கள் கடைபிடித்தால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு, அடுத்த தலைமுறை என்கின்ற ஒரு விடயத்தை அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டலை நாங்கள் மேற்கொள்ள முடியும். ஆதவன் தொலைக்காட்சி
தொலைக்காட்சிக்கு என்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. உலகம் முழுவதுமே ரசிகர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதேனும் ஒரு சிறப்பான விடயத்தை செய்ய வேண்டும். அதற்காக தான் இவ்வாறான ஒவ்வொரு கலைகள் தொடர்பாகவும் அந்த கலைகள் நிகழ்காலத்தில் எதிர்கொள்கின்ற சவால்கள் தொடர்பாக பல விடயங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நிகழ்கால மக்களுக்கு நீங்கள் கூறுகின்ற ஒரு செய்தியாக உங்களுடைய இந்த வில்லிசை சார்ந்து எது இருக்கிறது? எங்களுடைய பண்பாடு சிதையாமல் இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக எங்களுடைய கலையை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டியிருக்கும். ஆனால் அந்த கலையோடு இணையக்கூடிய, அந்த கலையை வரவேற்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய நேரம் தான் போதாது. தொடும் தூரத்தில் மக்கள் இருக்கின்றோம். ஆனால் தொடுதிரையோடு நாங்கள் நடமாடிக்கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே குடும்பத்தில் கூட ஆளுக்கு ஒரு போனோட நாங்கள் இருக்கின்றோம். ஆனா உறவாடுவதற்கு கூடிய நல்ல சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனா அதுக்கூடாக நாங்கள் உறவாட முடியாது. ஆனால் அதுக்கென்ற ஒரு நேரத்தை நாங்கள் ஒதுக்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே இந்த தொலைக்காட்சி ஊடாக நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா, எங்களோட பண்பாடு சார்ந்த நிறைய விடயங்களை நாங்க புலம்பெயர் நாட்டுக்காக இருக்கலாம், எங்களுக்காக இருக்கலாம், இந்த நாட்டுக்காக இருக்கலாம், கொடுத்து கொண்டு இருக்கலாம். அது அவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் சின்ன சின்ன விஷயங்களை தொலைக்காட்சி ஊடாக, எங்களுக்கு ஆலயங்கள் சமூகம் தராத போன்றது தொலைக்காட்சி ஊடாக சின்ன சின்ன பகுதிகளாக கொடுக்கலாம் என்பது என்னுடைய எண்ணம், சிந்தனை. அது உண்மையிலே மக்களை சென்றடையும். எல்லாரை சென்றடையாட்டிக்கும் இதற்கென விருப்பமாக இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் யூடியூப்லேயோ அல்லது எங்களுடைய கூகுள்லேயோ போய் வில்லுப்பாட்டு சார்பாக ஈழம் சார்ந்த விடயங்களை பார்க்கிறது அரிதாகவே இருக்கின்றது. ஆகவே அந்த துறைக்குள்ளேயும் நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களுடைய நவீனம் சார்ந்த விடயங்களை நாங்கள் அதுக்குள்ளே இன்னும் சேர்த்து அதை சரியான வகையிலே நாங்கள் செயற்படுத்த வேண்டிய தேவை கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது என்று நான் எண்ணுகிறேன். நீங்கள் சமூக வலைதளம் தொடர்பாக பேசியதால் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய இந்த வில்லிசையை சமூக வலைதளம் என்பது இலகுவாக மக்களிடத்தே போய் சேர்கின்ற ஒரு ஊடகமாக இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தி உங்களுடைய இந்த வில்லிசைகளை பதிவேற்றம் செய்து அல்லது அது தொடர்பான வரலாறுகளை அவர்களுக்கு கூறி ஏதேனும் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணி அதற்கான ஒரு வேலையை செய்திருக்கிறீர்கள்? நிறைய விடயங்கள் போய்கொண்டிருக்கின்ற சமூக தளத்திலே சில வேளைகளிலே நாங்கள் அந்த ஸ்கிரிப்டை முழுமையாக போடுவதில்லை. ஏனென்று சொன்னால் நான் நினைக்கிறேன், நான் ஏற்கனவே சொன்னேன், நான் குருநாதர் சின்னமணி ஐயாவுடைய சிசியன், 18 வருடங்கள் பயணித்தேன். சில வேளை இது தொழில் ரீதியானதாக இருக்கின்றது. முழுமையாக ஸ்கிரிப்டை போடுவதற்கு எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கின்றது. என்னடா அதே கோப்பி பண்ணி அதையே செய்து வாய்ப்பு இருக்கு. அதனாலே நாங்கள் சில பகுதிகளை விட்டு யூடியூப்ல இருக்கின்றது. ஏன் மதியுலன் என்று சொன்னால் நிறைய விஷயங்களை நான் யூடியூப்ல ஏற்றி கொண்டு இருக்கின்றேன். உங்களை தாண்டி இந்த துறையில் தடம் பதிக்க நினைப்பவர்கள் அல்லது தடம் பதித்து கொண்டிருப்பவர்கள் அவர்களோடு இணைந்து இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஏதானும் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறீர்கள்? உண்மையிலேயே என்னை தாண்டி சில பேர் நிகழ்ச்சிகளை செய்வதற்கு கேட்டிருந்தார்கள். அண்மையிலே ஒரு கலைஞர்கள் புதிதாக அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வில்லைக்கு கேட்டிருந்தார்கள். ஆயுதத்தை நான் மனப்பூர்வமாக கொடுத்து இது செய்ய வேண்டிய விஷயம். நிறைய பேர் செய்கின்ற போதுதான் இந்த வில்லிசை கலை எங்களிடத்திலே அழியாமல் இருக்கும். நான் மட்டும் செய்வதல்ல, நீண்ட கலைஞர்களை உருவாக்க வேண்டும், புதிய புதிய கலைஞர்களை உருவாக்க வேண்டும், இளமட்டங்களிலே இருந்து புடம்போட்டு அந்த கலைஞர்களை கொண்டு வர வேண்டும். அப்போது எங்களுடைய பண்பாடு அழியாமல் இருக்கும். உண்மையிலே தமிழருக்கென தனித்துவமாக இருக்கின்ற ஒரு கலை வில்லிசை கலை என்று சொல்லுவோம். என்று சொன்னால் மற்ற கலைகள் சிங்கள மக்கள் மத்தியில கூட இந்த வில்லிசை கலை இல்லை. தமிழருக்கு தனித்துவமான ஒரு கலையாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த வில்லிசை கலையை நாங்கள் தொடர்ந்து செயற்படுத்த வேண்டும். உண்மையிலே நான் மீண்டும் சொல்லுகின்றேன், உலகம் பூராகவும் வில்லிசை கலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒரு விடயம், அந்த சினிமா பாங்கை தவிர்த்து எங்களுடைய தெம்மாங்கு சார்ந்த பாடல்களோடு போட்டார்களாக இருந்தால், அதை ஆச்சரியப்படுத்தினார்கள் என்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆகவே இந்த வகையிலே நான் நவீன ரீதியாக கிராமப்புற மக்களில் இருந்து நகரப்புற மக்களுக்கு கொண்டு வருவதற்காக நான் நினைக்கிறேன். ஊடகங்கள் ரீதியாக எங்களுடைய முயற்சியை செய்யணும் என்பதை நான் மீண்டும் ஆழமாக எண்ணுகின்றேன், குறிப்பிடுகின்றேன். குறிப்பாக இந்த வில்லிசை கலைவாணர் குழுவை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? என்னுடைய கலைவாணர் KN கணபதி பிள்ளை சின்னமணி ஐயா அவர்கள் ஆரம்ப காலத்திலே அவர் தனக்கென ஒரு தனித்துவமான வில்லுப்பாட்டு கலையை வைத்திருந்தார். அவர் பல இடங்களுக்கு சென்றிருந்தார். அது சிங்கப்பூரா இருக்கலாம், மலேசியாவா இருக்கலாம் நான் சொன்னேன். அதே நேரம் ஹேண்டி மாணிக்க பிள்ளையாரிலே 15 நாள் திருவிழாவுக்காக சென்றிருந்தார். ஆனால் 45 நாள் தொடர்ச்சியாக அந்த வில்லுப்பாட்டை செய்திருந்தார். அவ்வளவுக்கு அந்த வரலாற்றை செய்யக்கூடிய ஒரு அதிதீவிரமான நல்ல புலமை சார்ந்த ஸ்கிரிப்ட் போடக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பான எல்லாத்தையும் காசியங்களை போட்டு செயற்படுத்தக்கூடிய ஒரு திடமான ஒரு கலைஞன் KN கணபதி பிள்ளை சின்னமணி ஐயா அவர்கள். அந்த கலைஞரை நாங்கள் இழந்து விட்டோம். உண்மையாக அப்படியான ஒரு மாபெரும் கலைஞன் எங்களுக்கு கிடைக்க போவதில்லை. அவரை போல எங்களால் செய்ய முடியாது, ஆனால் அவருக்கு கிட்ட நெருங்க முடியாது. ஆனால் ஓரளவு எங்களால் செய்து கொள்ள முடியும். உண்மையாக
அவரை போற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் இருக்கிற காலத்திலே 2013ஆம் ஆண்டு அவர் முன்னிலையிலே என்னுடைய அரங்கேற்றத்தை செய்து இந்த வில்லிசையை செய்யும்படி தந்தது உண்மையாக அந்த கலைஞனுடைய திருப்திகரமான ஒரு செயற்பாடு. தனக்கு பிறகு ஒரு வாரிசை உருவாக்கி விட்டு போயிருக்கின்றார். இதைத்தான் நாங்களும் ஒரு வாரிசு அல்ல நிறைய உருவாக்கணும் என்றது எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. நிச்சயமாக அந்த ஒரு செய்தியை தான் அவர் உங்களிடம் சொல்லிவிட்டே சென்றிருக்கிறார். ஒரு கலை ஒரு விடயம் அழிய போகிறது என்றால் அது சார்ந்து இருப்பவர்கள் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கான ஏதேனும் நடைமுறையை மேற்கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு கேள்வி, உலகளாவிய ரீதியில் இலங்கை இந்தியாவை தாண்டி தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் இந்த வில்லிசையை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமாக இருந்தால் அல்லது பல இடங்களில் அது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, இதை தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஒட்டுமொத்த உலகளாவிய ரீதியிலும் இப்பொழுது இந்த ஆதவன் தொலைக்காட்சியிலும் கூட பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? உங்களுடைய செயற்பாடுகள் தான் என்ன? உலகம் பூராக கொண்டு செல்லணும் என்றால் இப்படி ஊடகங்கள் ரீதியாக கொண்டு செல்லலாம். அதைவிட இந்த வில்லிசை சார்ந்த போட்டிகளை நாங்கள் நடாத்துகின்ற போது அதிலே முயற்சி செய்வார்கள். நாங்கள் இப்படி ஒரு வில்லுப்பாட்டை செய்யலாம், சிறுவர்களுக்கு ஏற்ற வகையிலே, பெரியவர்களுக்கு ஏற்ற வகையிலே, அல்லது வயது போனவர்களுக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் போட்டிகளை நடாத்துகின்ற போது அந்த போட்டிகள் ஊடாக இந்த கலை எப்படி இருக்கின்றது, இந்த கலையின் கட்டுமானம் எப்படி இருக்கின்றது, இதில் என்னென்ன விடயங்கள் வர வேண்டும் என்பதை சீர்தூக்கி பார்த்து சிறப்பான முறையிலே ஆட்சியை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆகவே அவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது. நிச்சயமாக கலை வாழும், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எங்களுடைய கையில் தான் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய எப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம், அதை எப்படி நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல போகிறோம் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் சரியாக ஒரு புரிதலோடு மேற்கொள்வோமாக இருந்தால் எங்களுடைய பழங்கால பொக்கிஷங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது என்பது நிகழ்கால மனிதர்களுக்கு அது சாத்தியமற்ற ஒரு விடயமாக இருக்காது என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா முன்னரே கூறியது போல அனைவரும் ஓரிடத்தில் இருக்கிறோம், ஆனால் ஒன்றாக இல்லை என்பதுதான் ஒரு பேசு பொருளாகவே இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அது குடும்பமாகவும் இருக்கலாம், நிறுவனமாகவும் இருக்கலாம், எந்த ஒரு விடயமாகவும் இருக்கலாம். அனைவருமே ஓர் இடத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் எங்களுக்குள்ளே பல பிளவுகளும் பிரிவுகளும் இருக்கின்றது. அதனால் தான் ஒவ்வொருவரும் தனித்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஆற்றலை. குடும்பமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் சரி, அனைவரும் ஒற்றுமையாக ஒரு இடத்திலிருந்து ஒரு விடயத்தை செய்தால் அதனூடாக கிடைக்கின்ற பயன்கள் என்பது அபரிமிதமானதாக காணப்படும். அதை நாங்கள் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே விடயத்தை தான் இந்த வேளையிலும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கலைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான செயற்பாடுகளை இவர்களோடு சேர்ந்து ஊடகமான நாங்கள் பயணிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் அதற்கு கரம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய கலைகள் குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு சாத்தியப்பாடை ஏற்படுத்தி கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் இந்த அதிதிகள் பக்கத்தையும் நாங்கள் நிறைவு செய்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய நிறுவனத்திற்கு இந்த காலை வேளையிலே வந்து பல்வேறுபட்ட விடயங்களை வழங்கியமைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.